Hello students, welcome to Master YouTube channel. நம்ம சேனல்ல 10th 11th 12th ஸ்டாண்டர்டுக்கான மெகா சென்டம் சேலஞ்ச் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி செட் 1 கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லா பார்த்துட்டோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் செட் 2 கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்ட் 1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, லத்தீன் அமெரிக்கா கூட குட் நெய்பர் பாலிசிய பர்சூட் பண்ண யுஎஸ்ஏ பிரசிடென்ட் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் ரூஸ்வெல்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் அசர்ஷன் ரீசன் டைப்ல கேட்டிருக்காங்க. அசர்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவோட மார்ஷல் பிளான் எதுக்குன்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வார் ரவேஜ்ட் யூரோப். ஸோ இதோட ரீசன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, யுஎஸ் மார்ஷல் பிளான் மூலமா வெஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரீஸை தன்னோட இன்ஃப்ளூயன்ஸ்ல வச்சுக்க நினைச்சாங்க. ஸோ இதோட ஆன்சர் போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் கொடுத்திருக்க ஆப்ஷன்ல யார் வேலு நாச்சியாரோட ஃபெய்த்ஃபுல் ஃப்ரெண்ட், அதுக்கப்புறமா அவங்க தான் விமன் சோல்ஜர்ஸ் படைப்பிரிவை வழி நடத்தினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் குயிலி. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் ப்ரொவின்ஷியல் அட்டானமிய இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 1893ல ஆதி திராவிட மகாஜன சபாவை ஃபவுண்ட் பண்ணது யாருன்னு கேட்டிருக்காங்க. ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த ஃபாரஸ்ட் ஹிமாலயாஸுக்கு 2400 மீட்டர் எபோல ஃபவுண்ட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. அல்பைன் ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆந்த்ரசைட் கோல்ல கார்பன் எவ்வளவு இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 80 to 90% இருக்கும். நெக்ஸ்ட் எய்த் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல மேக்ரோ ஃபாரஸ்ட் லார்ஜ் ரீஜன்ல கவர் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. கடலூர். நைன்த் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்தியால அதிகமா ரைஸ் எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெஸ்ட் பெங்கால். 10th கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, கிவன் ஆப்ஷன்ல பில் மணி பில்லா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ற பவர் யாருக்கு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 1954ல இந்தியா அண்ட் சைனா சைன் பண்ண அக்ரிமெண்ட் எதை ரிலேட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ த 5 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கோ எக்ஸிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, பார்க் ஸ்ட்ரைட் அண்ட் கல்ஃப் ஆஃப் மன்னார் இந்தியாவை எதுல இருந்து பிரிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் ஸ்ரீலங்கா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்தியா எப்போ டங்கட் ப்ரப்போசலை சைன் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் 1994. நெக்ஸ்ட் 14th கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, பார்லிமெண்ட்ல ஜிஎஸ்டி ஆக்ட் எப்போ பாஸ் பண்ணாங்க. 29th March 2017. நெக்ஸ்ட் பார்ட் 2. இதுல 15th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, லீக் ஆஃப் நேஷன் ஃபெயிலியர் ஆனதுக்கு 2 காசஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பீஸ் ஆர்கனைசேஷனோட ஃபவுண்டர்ஸ் நேஷனலிசம் பவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. தென் கலெக்டிவ் செக்யூரிட்டி பிரின்சிபிள் ஆக்சுவல் பிராக்டிஸுக்கு அப்ளை ஆகல. இதனாலதான் லீக் ஆஃப் நேஷன் என்னதுன்னா ஃபெயிலியர் ஆச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பீவரேஜ் ரிப்போர்ட் பத்தி கேட்டிருக்காங்க. யூகே 1942ல பீவரேஜ் ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்ல எதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, பப்ளிக்கு ஆடிக்யூட் இன்கம் ப்ரொவைட் பண்ணணும், ஹெல்த் கேர், எஜுகேஷன் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்ல இருந்துச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல சுவாமி விவேகானந்தாவோட ஆக்டிவிஸ்ட் ஐடியாலஜியோட இம்பாக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ விவேகானந்தாவோட ஆக்டிவிஸ்ட் ஐடியாலஜி வெஸ்டர்ன் எஜுகேட்டட் யங் பெங்காலிஸ் கிட்ட பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் கொண்டு வந்துச்சு. அவரால் இன்ஸ்பயர் ஆகி மெனி யூத்ஸ் மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட் ஸ்ட்ரகிள்ல இன்வால்வ் ஆனாங்க. 18th கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, லக்னோ பேக்ட் பத்தி கேட்டிருக்காங்க. ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அண்ட் மாடரேட் அண்ட் மிலிட்டன்ட் நேஷனலிஸ்டோட ரீயூனியன் முஸ்லீம் கிட்ட ஃப்ரெஷ் டாக்குக்கான பாசிபிலிட்டிஸை கொண்டு வந்துச்சு. ஸோ இது எதனால ஏற்பட்டுச்சுன்னா லக்னோ பேக்ட்னால தான் இது நடந்துச்சு. 19th கொஸ்டின்ல மாடரேட்ஸோட கான்ட்ரிபியூஷன் பத்தி கேட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா, ஏர்லி நேஷனலிஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸ் தான் பிலீவ் பண்ணாங்க. ஸோ அதில் அவங்க எதெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணாங்கன்னா, ஹால் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, மாஸ் பப்ளிக் மீட்டிங்ஸ்,
அதுக்கப்புறமா பப்ளிக் முன்னாடி அட்ரஸ் பண்றதுக்கு வெர்னாகுலர் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க. ஸோ இதனால யானி நேஷனலிஸ்ட் லேட்டரா மாடரேட்னு அழைக்கப்பட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா கேட்டிருக்காங்க. ஸோ நர்மதா, தப்தி, மாஹி, சபர்மதி இதெல்லாம் தான் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். நெக்ஸ்ட் 21st கொஸ்டின்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய சாயில் டைப் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் என்னெல்லாம் சாயில்ஸ் இருக்கு? அலுவியல் சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில், லேட்ரைட் சாயில், நெக்ஸ்ட் சாலினைண்ட், அல்கலைன் சாயில், இந்த மாதிரி நிறைய சாயில்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ஏதாச்சும் 4 சாயில்ஸோட நேம் எழுதினா போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22ல ரோட்வேஸோட மெரிட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ரோட்ஸோட இம்பார்ட்டன்ட் ரோல் என்னன்னா ஷார்ட், மீடியம் அண்ட் லாங் டிஸ்டன்ஸுக்கு கூட்ஸ் அண்ட் பேசஞ்சர்ஸை கேரி பண்றது தான் ரோட்ஸோட இம்பார்ட்டன்ட் ரோலே. நெக்ஸ்ட் ஷார்ட் டிஸ்டன்ஸ் சர்வீஸுக்கு தான் என்னது ரோட்வேஸ் வந்து ஹைலி சூட்டபிள். ரோட்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்றது வந்து சீப். அதே மாதிரி அதை மெயின்டைன் பண்றது என்னது ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா எம்ஆர்டிஎஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எம்ஆர்டிஎஸ்னா மாஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். இதை வந்து சப்பர்பன் ரயில்வே நெட்வொர்க் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதை மெயினா எதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பீக் ஹவர்ஸ்ல இருக்கக்கூடிய க்ரௌடை மேனேஜ் பண்றதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24ல என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கிளாசிக்கல் லாங்குவேஜ் எதெல்லாம்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ், சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஒடியா இதெல்லாம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிளாசிக்கல் லாங்குவேஜஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல ஹைகோர்ட்டோட ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிரசிடென்சி டவுனான பாம்பே, கல்கத்தா, மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ஸ் அதோட ஜுடிஷியல் கெப்பாசிட்டினால ஹேவிங் போத் ஒரிஜினல் அண்ட் அப்பலட் ஜூரிஸ்டிக்ஷன். இதுல ப்ரொபேட், மேட்ரிமோனியல் அண்ட் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் இந்த மாதிரி கேசஸ்ல டைரக்டா விசாரிக்கக்கூடிய பவர்ஸும் ஹைகோர்ட்டுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26ல என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்தியாஸ் ஃபாரின் பாலிசியோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் எதெல்லாம்னு கேட்டிருக்காங்க. ஸோ நேஷனல் செக்யூரிட்டி, நேஷனல் ப்ராஸ்பெரிட்டி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இதுல ஏதாச்சும் 4 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா வேல்யூ ஆடட் அப்ரோச்சை வித் எக்ஸாம்பிளோட டிஃபைன் பண்ண கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆடட் அப்ரோச்னா என்னன்னா ஒரு ஃபைனல் குட்டோட வேல்யூவை எஸ்டிமேட் பண்றதுக்கு இன்டர்மீடியேட் குட்டோட ஈச் வேல்யூவை ஆட் பண்ணணும். அதுதான் வேல்யூ ஆடட் அப்ரோச். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28 கம்பல்சரி கொஸ்டின். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டியோட பேசிக் காம்போனன்ட்ஸ் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட், ஆக்சஸ் டு ஃபுட், அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட். நெக்ஸ்ட் பார்ட் 3 29th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா fill in the blanks கேட்டிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா குவைட் இந்தியா மூவ்மெண்ட்ல காங்கிரஸ் ரேடியோ அண்டர் கிரவுண்ட எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் உஷா மேத்தா. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரிவரின் ஐலாண்ட் ஆஃப் ஸ்ரீரங்கம் காவேரியோட எந்த பிரான்ச்சஸ்ல லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நார்த் பிரான்ச் கொள்ளிடம் அண்ட் சவுத் பிரான்ச் ரிமைன்ஸ் காவேரி. இதுல தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா மும்பை அண்ட் டெல்லிக்கு அப்புறமா இந்தியாவோட தேர்ட் லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஃபோர்த் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா குளோபலைசேஷன் சொல்ற அந்த டேர்மை இன்வென்ட் பண்ணது யாருன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் ப்ரொஃபசர் தியோடர் லீவிட். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அடாப்டட் ஆன் November 26, 1949. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பெங்கால் பார்ட்டிஷன் ஆகும்போது பெங்கால் பீப்புளோட ரெஸ்பாண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெங்கால் அஃபிஷியலா 1905 அக்டோபர் 16ல பார்ட்டிஷன் ஆச்சு. ஸோ அதை டே ஆஃப் மோர்னிங்னு டிக்ளேர் பண்ணாங்க.
ஸோ இதுல பெங்கால்ல நடந்த ஸ்வதேசி மூவ்மெண்ட் பத்தி நீங்க டீட்டெயிலா எழுதுங்க. அதுக்கப்புறமா கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்வதேசி, தென் பாசிவ் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறமா மிலிட்டன்ட் நேஷனலிசம் இதெல்லாம் பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரமிஸ்ட் லீடர்ஸோட காமன் கோல் என்னவா இருந்துச்சுன்னா டு அச்சீவ் ஸ்வராஜ். கொஸ்டின் நம்பர் 31ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ராமலிங்க அடிகளோட லைஃப் அண்ட் டீச்சிங்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ராமலிங்க அடிகளோட பாப்புலர் நேம் எதெல்லாம்னு பாத்தீங்கன்னா வள்ளலார், ராமலிங்க சுவாமிகள். வள்ளலார் பிளான்ட் உட்பட எல்லா லிவிங் பீயிங்ஸ் கிட்டையும் லவ் அண்ட் கருணையோட இருந்தாங்க. இததான் ஜீவகாருண்யான்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா இவரு 1865ல சமரச வேத சங்கம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இந்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கான்னு ரீநேம் செஞ்சாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபார்ம் ஆனதுக்கான ரீசன், அதுக்கப்புறம் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னவா இருந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃபெடரேஷன். நவம்பர் 20, 1916ல டாக்டர் நடேசனார், சர்பிட்டி தியாகராயர், TM நாயர் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியை ஃபார்ம் பண்றதுக்காக ஒருங்கிணைஞ்சாங்க. ஸோ இந்த அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ண பிறகு 3 நியூஸ் பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. தமிழ்ல திராவிடன், தெலுங்குல ஆந்திர பிரகாஷிகா, இங்கிலீஷ்ல ஜஸ்டிஸ். அதுக்கப்புறமா இவங்களோட நான் பிராமின் மூமெண்டோட ஃபவுண்டேஷன் ஹெட்டா ஜஸ்டிஸ் பார்ட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறமா எஜுகேஷனை வைடன் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இன்டர் காஸ்ட் மேரேஜ் ஹிண்ட்ரன்ஸை ரிமூவ் பண்ணாங்க. 1926ல ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 1929ல பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 33ல என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் என்ன மாதிரியான இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் ஃப்ராக்மெண்டட் லேண்ட் ஹோல்டிங்ஸ். அதுக்கப்புறமா குவாலிட்டி சீட்ஸோட காஸ்ட் வந்ததுன்னா ரொம்ப ஹையா இருக்கும். இன்ஃபர்டைல் சாயில், நெக்ஸ்ட் லேக் ஆஃப் இரிகேஷன், போதுமான மெக்கானைசேஷன் இல்ல, சாயில் எரோட் ஆகி போகுது, தென் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் இன்அடிக்குவேட்டா இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மெயின் ஹெட்டிங்கா வச்சு அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 34ல ஏ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேட்டிருக்காங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பர்சனல் கம்யூனிகேஷன் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ பிட்வீன் த இண்டிவிஜுவல்ஸ் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்றது தான் என்னதுன்னா பர்சனல் கம்யூனிகேஷன். மாஸ் கம்யூனிகேஷன்னா என்னன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் கெட் த இன்ஃபர்மேஷன் அட் த சேம் டைம். பர்சனல் கம்யூனிகேஷன்ல யூசர் டு எஸ்டாப்ளிஷ் டைரக்ட் கான்டாக்ட். மாஸ் கம்யூனிகேஷன்ல எப்படின்னா பிரிண்ட் மீடியா இல்லைன்னா எலக்ட்ரானிக் மீடியா வழியா இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பர்சனல் கம்யூனிகேஷன் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்குன்னா டெலிஃபோன்ஸ், மொபைல் ஃபோன்ஸ், ஷார்ட் மெசேஜஸ், இன்டர்நெட், இமெயில் இதெல்லாம் தான் பர்சனல் கம்யூனிகேஷன் இன்க்ளூட் பண்ணிருக்கு. மாஸ் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா ரேடியோ, டெலிவிஷன், எலக்ட்ரானிக் மீடியா, நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ், புக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ் கம்யூனிகேஷன் இன்க்ளூட் பண்ணிருக்கு. இதுல செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா மெரைன் ஃபிஷிங் அண்ட் இன்லேண்ட் ஃபிஷிங். மெரைன் ஃபிஷிங்னா என்னன்னா சி இல்லைன்னா ஓஷன்ல ஃபிஷிங் பண்றது தான் மெரைன் ஃபிஷிங். இன்லேண்ட் ஃபிஷிங்னா என்னன்னா லேக்ஸ், ரிவர்ஸ், பாண்ட்ஸ், பேக் வாட்டர்ஸ் இதுல ஃபிஷிங் பண்றது தான் இன்லேண்ட் ஃபிஷிங். மெரைன் ஃபிஷிங்ல லார்ஜ் மெக்கனைஸ்டு போட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்லேண்ட் ஃபிஷிங்ல ஃப்ளோட்டிங் நெட், டீசல் போட், அதுக்கப்புறமா கட்டுமரம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி, சென்னை, நாகப்பட்டினம், ராமநாதபுரம் இதெல்லாம் தான் மெரைன் ஃபிஷிங் பண்ணக்கூடிய மேஜர் ஏரியாஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 34ல பி கொஸ்டின் பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மன்சூன் தமிழ்நாடு ரெயின்ஃபால லோவா ரிசீவ் பண்றதுக்கான ரீசன் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு ரெயின் ஷேடோ ரீஜன்ல லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ விண்ட் வந்து அரேபியன் சீல இருந்து ப்ளோ ஆகுது. அதனாலதான் சவுத் வெஸ்ட் மன்சூன்ல ரெயின்ஃபால் வந்ததுன்னா லோவா ரிசீவ் ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல இந்தியால இருக்கக்கூடிய நார்த்தன் மவுண்டைன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண கேட்டிருக்காங்க. வேர்ல்ட்லயே யங்கஸ்ட் அண்ட் லாஃப்டியஸ்ட் மவுண்டைன்னா அது என்னதுன்னா நார்த்தன் மவுண்டைன்ஸ் தான். ஸோ இந்த நார்த்தன் மவுண்டைன்ஸை 3 டிவிஷனா பிரிக்கலாம். டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ஹிமாலயாஸ் அண்ட் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். டிரான்ஸ் ஹிமாலயாஸ் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா
Tibetan Plateau, and Jammu Kashmir. Next, Himalayas, core part of Northern Mountains. இது ஒரு யங் ஃபோல்டு மவுண்டைன். இதுல ஏன் 3 டிவிஷன்ஸ் இருக்கு? அதெல்லாம் பாத்தீங்கன்னா கிரேட்டர் ஹிமாலயாஸ், லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் அண்ட் லாஸ்ட் ஒன் அவுட்டர் ஹிமாலயாஸ். நெக்ஸ்ட் பூர்வாஞ்சல் ஹில்ஸ். இந்த பூர்வாஞ்சல் ஹில்ஸ் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். கொஸ்டின் நம்பர் 36ல என்ன கேட்டிருக்காங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவோட டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 78 வந்து பிரைம் மினிஸ்டரோட டியூட்டிஸை தான் என்னதுன்னா மென்ஷன் பண்ணுது. ஸோ மினிஸ்டரோட ரேங்கை டிசைட் பண்றது, அதுக்கப்புறமா எந்த டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அந்த பவரும் பிரைம் மினிஸ்டருக்கு இருக்கு. அதுக்கப்புறமா கேபினெட் மீட்டிங்ஸ்ல டேட் அண்ட் அஜெண்டாவை டிசைட் பண்றதும் பிரைம் மினிஸ்டர் தான். வேரியஸ் மினிஸ்டர்ஸோட ஒர்க்கை சூப்பர்வைஸ் பண்ற பவரும் பிரைம் மினிஸ்டருக்கு தான் இருக்கு. அப்புறமா பிரசிடென்ட்டுக்கும் கவுன்சில் மெம்பர்ஸுக்கும் பிட்வீன்ல பிரைம் மினிஸ்டர் ஒரு லிங்கா ஆக்ட் பண்றாங்க. நம்ம நேஷனோட லீடரே பிரைம் மினிஸ்டர் தான். நெக்ஸ்ட் இவர் தான் சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் அவர் கண்ட்ரி. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதுல இருந்து டெரைவ் பண்றாங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் யுஎஸ்ஏ. டைரக்டிவ் பிரின்சிபிள் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எதுல இருந்து டிரான் பண்றாங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அயர்லாந்து. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஹாவ் லீகல் சாங்ஷன். டைரக்டிவ் பிரின்சிபிள் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஹாவ் moral and political sanction. Fundamental rights political democracy strength பண்ணுது. Directive principles social and economic democracy ensure பண்ணுது. So நீங்க ஏதாச்சும் 5 points explain பண்ணி எழுதிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல இந்தியாஸ் ஃபாரின் பாலிசியை நிர்ணயிக்கக்கூடிய கோர் டிட்டர்மினன்ட்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னதுன்னா கண்ட்ரியோட ஜியோகிராபிக்கல் பொசிஷன் அண்ட் சைஸ். நெக்ஸ்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்டோட கம்பல்ஷன், தென் மிலிட்ரி ஸ்ட்ரென்த், நெக்ஸ்ட் கவர்மெண்டோட ஸ்ட்ரக்சர் அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி. இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 39ல என்ன கேட்டிருக்காங்கன்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்ட் டாக்ஸ்னா என்னன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஆர் ஆர்கனைசேஷன் மேல டைரக்டா இம்போஸ் பண்ற டாக்ஸ் தான் டைரக்ட் டாக்ஸ். ஸோ சம் ஆஃப் த டைரக்ட் டாக்ஸஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ், கார்பரேட் டேக்ஸ் அண்ட் வெல்த் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்சனோட டாக்ஸ் பேர்டனை அதர் பர்சனுக்கு ஷிஃப்ட் பண்றது தான் இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ ஸ்டாம்ப் டியூட்டி, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி இதெல்லாம் தான் சம் ஆஃப் த இன்டைரக்ட் டேக்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல குளோபலைசேஷனோட சேலஞ்சஸ் அதாவது சவால் பத்தி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா குளோபலைசேஷனோட பெனிஃபிட்ஸ் வந்து எல்லா கண்ட்ரிக்கும் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கிறது இல்ல. டெவலப்பிங் வேர்ல்ட்ல இன்ஸ்டபிலிட்டிக்கு குளோபலைசேஷன் தான் என்னதுன்னா லீட் பண்ணுது. குளோபல் இம்பேலன்ஸுக்கும் ரீசனா இருக்கு. என்விரான்மெண்டல் டீக்ரடேஷனை ஏற்படுத்துது. இப்போ எல்லாம் பீப்புள்ஸ் வந்து ஜங்க் ஃபுட்டை தான் அதிகமா சாப்பிடுறாங்க. இதனால ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது, டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கும் குளோபலைசேஷன் வந்து ரீசனா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 41 பாத்தீங்கன்னா 1800 to 1820 இயர்ஸுக்கு இன்பிட்வீன்ல நடந்த ஏதாச்சும் 5 இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸுக்கு டைம் லைன் டிரா பண்ண கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் பாளையக்காரர் வார் 1800ல நடந்துச்சு. திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் 1801ல நடந்துச்சு. ரஷ்யோ பர்ஷியன் வார் வந்து 1804ல நடந்துச்சு. நெக்ஸ்ட் வேலூர் ரிவால்ட் 1806ல நடந்துச்சு. நெக்ஸ்ட் ஃபராசி மூவ்மெண்ட் 1818ல நடந்துச்சு. கொஸ்டின் நம்பர் 42 கம்பல்சரி கொஸ்டினா கேட்டிருக்காங்க. 5 பிளேசஸ் கொடுத்துட்டு அதை வேர்ல்டு மேப்ல மார்க் பண்ண கேட்டிருக்காங்க. டென்மார்க், நெக்ஸ்ட் கிரீஸ் மார்க் பண்ண கேட்டிருக்காங்க. கிரீஸ். நெக்ஸ்ட் பெல்ஜியம் மார்க் பண்ண கேட்டிருக்காங்க.
நெக்ஸ்ட் நார்வே மார்க் பண்ண கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டோக்கியோ மார்க் பண்ண கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ட் 4. இதுல கொஸ்டின் நம்பர் 43 ஹிஸ்டரி பார்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதுல ஏ கொஸ்டின் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால நேஷனலிஸ்ட் பொலிட்டிக்ஸோட ரைஸ் அண்ட் growth பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா 2 மெயின் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் யூனியனிஸ்ட் பார்ட்டி, செகண்ட் ஒன் என்னதுன்னா சவுத் ஆப்பிரிக்கா பார்ட்டி. சவுத் ஆப்பிரிக்கா பார்ட்டியில இருக்கக்கூடிய ஹெர்சங் தலைமையில நேஷனலிஸ்ட் பார்ட்டி ஃபார்ம் ஆச்சு. ஸோ 1920ல நடந்த எலெக்ஷன்ல இந்த நேஷனலிஸ்ட் பார்ட்டி வந்து 44 சீட்ஸை வந்து கைப்பற்றினாங்க. 1913ல ஆல்ரெடி பாஸ் ஆன ஒரு ஆக்ட், அதனால பிளாக் அண்ட் ஒயிட் ஃபார்மர்ஸை வந்து செப்பரேட் பண்ணி வச்சாங்க. 1923ல பாஸ் ஆன ஆக்ட்னால நேஷனல் பிளாக்ஸ் வந்து அவங்க கண்ட்ரிக்குள்ளாடியே மோஸ்ட் பார்ட்ல லேண்ட் வாங்க முடியாம போயிடுச்சு. நேட்டிவ் பிளாக்ஸோட ஓட்டிங் ரைட்ஸும் பறிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்ஸ் சைட்லையும் ரொம்பவே சஃபர் ஆனாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் 43ல பி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு அகைன்ஸ்டா கண்டக்ட் பண்ண ஹீரோயிக் ஃபைட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண கேட்டிருக்காங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையக்காரரா ஏஜ் 30ல பொறுப்பேற்றாங்க. பாஞ்சாலங்குறிச்சி கிட்ட இருந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ற ரைட்ஸை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கெயின் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் கம்பெனி கலெக்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணி அவங்க ஃபோர்ஸை யூஸ் பண்ணி டாக்ஸை கலெக்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் கட்டபொம்மனுக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் இடையில பெரும் பகை ஏற்பட மோஸ்ட் ஆஃப் த ரீசனா இருந்துச்சு. ஸோ நீங்க நெக்ஸ்ட் ஜாக்சனோட ஏற்பட்ட கான்ஃபரண்டேஷன், நெக்ஸ்ட் கட்டபொம்மன் அண்ட் பாளையக்காரஸ் கான்ஃபெடரசி, அதுக்கப்புறமா சீச் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி, தென் எக்ஸிகியூஷன் ஆஃப் கட்டபொம்மன், இதையெல்லாம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 44 ஜியோகிராஃபி பார்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. 44ல ஏ என்ன கேட்டிருக்காங்கன்னா 8 பிளேசஸ் கொடுத்துட்டு அதை இந்தியா மேப்ல மார்க் பண்ண கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜாம்ஷெட்பூர், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிவர் நர்மதா, நெக்ஸ்ட் டைரக்ஷன் ஆஃப் நார்த் ஈஸ்ட் மன்சூன் விண்ட், நெக்ஸ்ட் டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா, ஏசியாவோட டெட்ராய்ட் என்னது? சென்னை. நெக்ஸ்ட் சோட்டா நாக்பூர் பிளேட்டியூ, நெக்ஸ்ட் டீ க்ரோயிங் ரீஜன் எனிஒன், டீ அதிகமா எங்க க்ரோ ஆகும்னா அஸ்ஸாம்ல தான் க்ரோ ஆகும். நெக்ஸ்ட் an area of high density population, எங்க பாப்புலேஷன் ரொம்ப ஹை டென்சிட்டியா இருக்கும்னா பீகார். நெக்ஸ்ட் தமோதார் டேம், நெக்ஸ்ட் 44ல பி என்ன கேட்டிருக்காங்கன்னா 8 பிளேசஸ் கொடுத்துட்டு அதை தமிழ்நாடு மேப்ல மார்க் பண்ண கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆனைமலை, நெக்ஸ்ட் ஒன் பாபநாசம் டேம், நெக்ஸ்ட் ஒன் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் என்னது? கூடங்குளம்.
நெக்ஸ்ட் சேர்வராயன் ஹில்ஸ். நெக்ஸ்ட் ஏர் ரூட் ஃப்ரம் சென்னை டு மதுரை. நெக்ஸ்ட் ரப்பர் க்ரோயிங் ஏரியா. தமிழ்நாட்டுல ரப்பர் எங்க அதிகமா க்ரோ ஆகும்னா கன்னியாகுமரியில தான் க்ரோ ஆகும். நெக்ஸ்ட் மகுர்தி லேக். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா ஆஃப் லேட்ரைட் சாயில். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் செட் 2 கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.